ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அரிசியே சேர்க்காத 6 விதமான ஹை ப்ரோட்டீன் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபீஸ் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஒவ்வொரு ரெசிபியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், எப்போ பாரு நம்ம ஒயிட் ரைஸே சாப்பிட்டே இருக்கோம், ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கும் இந்த ரெசிபீஸ் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி திணை அரிசி வச்சு ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் திணை அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாசிப்பருப்புக்கு பதிலாக தோரம்பருப்பு கூட சேர்த்து பண்ணலாம். நான் ஆல்ரெடி தோரம்பருப்பு போட்டு திணை ஊத்தாப்பமும் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். திணை அவல் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். இதை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும். 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் திணை அவல் சேர்த்துக்கோங்க. திணை அவல் இல்லாத பட்சத்தில் சிகப்பு அவல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு இது நல்லா ஊற வைக்க போகிறோம். இப்போ இது இருக்கட்டும், 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இந்த கிளாஸ் பவுலோட லிங்க்கும் இந்த வுடன் ட்ரேயோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாவு இப்போ நல்லா புளிச்சு வரணும். எனக்கு இந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு 6 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஒருவேளை மாவு கெட்டியாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு மாவு கன்சிஸ்டன்சி தோசை மாவு பதத்துக்கு ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நல்லா சூடான தோசை பேனில் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நீங்கள் தோசை பண்ணி எடுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கேஸ்டைன் தோசை டவா இருக்குது. பட் அது எல்லா டைமுமே எனக்கு எல்லா தோசையும் அந்த பேனில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நான் பண்ணுற ரெசிபி எல்லாம் மார்னிங் தான் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவசரத்தில் இருக்கும்போது நம்ம கேஸ்டைன் யூஸ் பண்ண வேணாம், அது சம்டைம்ஸ் வரும், வராது, சொதப்பும். அதனால நான் மோஸ்ட்லி இந்த நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க நான்ஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்கன்னு. என்கிட்ட இருக்கிற ஒரே நான்ஸ்டிக் இந்த தோசை பேன் தான். ஃப்ரீ டைமில் கேஸ்டைன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வீடியோ ஷூட் பண்ணும்போது நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூடவே நான் பருப்பு பொடி தான் செஞ்சுருந்தேன். ஆந்திரா பருப்பு பொடி. இது நீங்கள் இட்லி, தோசை, சாதத்துக்கு கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சோள இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 2 கிளாஸ் அளவுக்கு சோளம் சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு திணை அவல் எடுத்துருக்கிறேன். திணை அவல் கிடைக்கல அப்படின்னா சிகப்பு அவல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் அரை கிளாஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. உளுந்தம்பருப்பை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையுமே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டையுமே வாஷ் பண்ணியாச்சு. இப்போது இந்த சோளம் நல்லா முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது கட்டாயமாக ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு இது ஊறணும். இந்த உளுந்தும் சோளமும் நல்லா ஊறட்டும். 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து தான் அரைக்க போகிறோம். உளுந்து அரைக்கிறதுக்கு உளுந்து ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் போல் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை நான் கீழே கொட்டிட்டேன். அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி மட்டும் நான் உளுந்து தண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சம் போல் தான். நல்லா ஃபைனாக, எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சோளத்தை தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிறனால சோளம் வந்து அவ்வளவா சீக்கிரமா அரைப்படாது. ஸோ நம்ம உளுந்தும், சோளத்தையும் ஒண்ணா போட்டு அரைக்கும்போது, அது வந்து சரியா அரைப்படாம நமக்கு இட்லி சரியாவும் வராது. அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு உளுந்து அரைச்சுட்டு, அதுக்கப்புறம் சோளத்த அரைக்கிறோம். இட்லிக்கு மாவு வந்து இந்த மாரி கொர கொரன்னு ஒரு டெக்ஸ்சர்ல தான் இருக்கணும். ஸ்மூத்தா இருக்கக்கூடாது. ஸ்மூத்தா இருந்தா நல்லா வராது. ஸோ லைட்டா கொர கொரன்னு ஒரு டெக்ஸ்சர்ல இருக்கணும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து, உங்க கை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு புளிச்சு வரதுக்கு 6 மணி நேரம் போல ஆச்சு. பாருங்க. நல்லா ஒரு தடவ கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாரி இருந்தனால, நான் கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து, இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இட்லி பிளேட்ல இந்த மாரி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இட்லி மாவை அந்த பிளேட்ல ஊத்திரலாம். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்க, இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உள்ளே வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இந்த மாதிரி ஓட்டை போட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு ஆறிடுச்சு. நல்லா புசு புசுன்னு சூப்பர் சாஃப்டாக நம்மளோட சோளம் இட்லி அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸில் சாப்பிட்ற அந்த இட்லியை விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்து ஒரு அருமையான கொத்தமல்லி தண்ணி சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம். நிறைய பேர் வந்து என்னோட ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சாமை அரிசி வச்சு ஒரு லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரெகுலர் ரைஸில் லெமன் ரைஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி மில்லட்ஸில் செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நான் வந்து குக்கரில் 1 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கர்லேயே ஊற வச்சிட்டேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம மறுபடியும் வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த சாமை அரிசியை அலசிட்டு இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிடலாம். பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. நான் வந்து இந்த கிளாஸில் தான் அரிசி வந்து சாமை அரிசி எடுத்திருந்தேன் 1 கிளாஸ் அளவுக்கு. ஸோ இதே கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 1க்கு 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சாதம் ஒட்டாமல் வரணும். அதுக்காக சேர்த்துட்டு ஒரு 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு குக் பண்ணிங்கன்னா சாமை அரிசி வந்து சூப்பராக வெந்துடும். அது ப்ரெஷர் வர்றதுக்குள்ளே நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 4-5 போல் வரமிளகா. சீட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதுவுமே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து 3 பேருக்கு பண்ணுறேன். இந்த சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்துருக்கிறேன். ஸோ லெமன் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணிடலாம். கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு லெமன் ஜூஸ் மட்டும் இதில் வந்து ஒரு டம்ளரில் நான் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்க்வீஸ் பண்ணியாச்சு. இது வந்து நான் 3 பேருக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஒரு தட்கா பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா, கொஞ்சம் போல் முந்திரி பருப்பு, வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பச்சை மிளகாயும் வரமிளகாயும் நல்லா வறுபடணும். அந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அந்த லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்துட்டு டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷருமே வந்து அதுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. 3 விசிலுக்கு குக் ஆகி ப்ரெஷருமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம் நல்ல உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம அப்படியே வந்து கலந்தோன்னா கொஞ்சம் வந்து சாதம் வந்து கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நான் அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தனால நான் உப்பு சேர்க்கல. அவ்வளோதான், நம்மளோட சாமை அரிசியில் பண்ண லெமன் ரைஸ் அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே வந்து நீங்கள் தேங்காய் சட்னி, சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பச்சை கொண்ட கடலை வச்சு தான் சாப்பிட்ருந்தேன். ஒரு நிமிஷம்.
நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சோள மாவு வச்சு ஒரு அற்புதமான டேஸ்ட்டில் ஒரு அடை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் நான் சோள மாவு எடுத்துருக்கிறேன். இது வெள்ளை சோள மாவு. ஸோ இது வந்து நான் 1.5 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை சோள மாவு எடுத்துருக்கிறேன். ஜோவர் ஃப்ளோர் அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. அப்புறம் மல்லி இலை உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு கையளவுக்கு மல்லி இலையை நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 100 கிராம் போல் கேரட்டை இந்த மாதிரி துருவி இதில் சேர்த்துருக்கிறேன். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா இந்த மாதிரி அந்த மாவும் கேரட்டும் வந்து நல்லா பைண்ட் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா தான் இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடை மாவு பதத்துக்கு நம்ம மாவு வந்து கலந்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. நான் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் விட்டுருந்தேன். ஓரளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்துருச்சு. இப்போ ஒரு டவாவில் இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேஸ்ட் அயர்ன் தவாவோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா தட்டி விட்டுக்கோங்க. மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாதிரி மாவை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். எண்ணெயும் நெய்யும் கம்மியான அளவில் யூஸ் பண்ணி நல்லா 2 பக்கமும் லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் இது கூடவே வந்து தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டர் ரைஸ் வச்சு ஒரு கிறிஸ்பியான தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் மட்டர் ரைஸ் எடுத்துருக்கிறேன். கேரளா ரெட் ரைஸ். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு சாமை அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு சிகப்பு அவல் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். அதையும் அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போது இது முங்குறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஓவர் நைட் ஊற வச்சிடலாம். ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லிட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு 4 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக புளிச்சு வந்த உடனே வந்து நம்ம தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து தோசை மாவு ஆல்ரெடி வந்து தண்ணி ஊற்றாமையே தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருந்தனால நான் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல. ஒருவேளை உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சூடான பேனில் இந்த மாதிரி தோசை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டில் வரும். நெய்யோ எண்ணெயோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் அந்த தோசை நீங்கள் ரெடி பண்ணணும். தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்து என் பையனோட ஃபேவரட் ரெட் சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்பா ரவை வச்சு ஒரு இன்ஸ்டண்ட்டான இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தம்பருப்பு, லைட்டாக ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கை அளவுக்கு துருவி வச்ச கேரட்
சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் 1 கப் அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்கிறேன். இது வந்து குருணை, ரொம்ப ஃபைனாக இருக்கிறது கிடையாது, லைட்டாக குருணையாக இருக்கும். ஸோ அந்த சம்பா ரவை தான் எடுத்துருக்கிறேன். அதையுமே இதில் சேர்த்துடலாம். 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். சூடாக இருக்குது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எந்த கப்பில் சம்பா ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் இதுக்கு சேர்க்கக்கூடாது, புளிப்பான தயிர் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இட்லிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம தயிர் எடுத்தோம் இல்லையா, அந்த கப்லேயே நான் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம இப்போ கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போது இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு கம்பல்சரியாக நம்ம இதை ஊற வைக்கணும். 1/2 மணி நேரம் கட்டாயமாக ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறி நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போது நம்ம வந்து இதை இட்லி மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு இட்லி பிளேட்டில் நம்ம வந்து ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இட்லி பாத்திரத்தோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்லி பிளேட்டில் வந்து நான் அந்த மாதிரி முந்திரி பருப்பு வச்சுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஓகேன்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சம்பா ரவை மாவு வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை தூக்கி உள்ளே வச்சு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 12 நிமிஷத்துக்கு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட இட்லி வந்து நல்லா வெந்துடும். நான் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக வச்சனால அந்த தண்ணியெல்லாம் மேலே ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ மற்றபடி வந்து இட்லி சூப்பராக இருந்துச்சு, நல்ல சாஃப்டாக பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்களேன், நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ரொம்ப சூடாக வேறு இருக்குது. நான் சுட எடுத்துட்டேன். என்னடா இட்லி இப்படி வருதுன்னு பார்க்காதீங்க, நான் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இது கூடவே வந்து முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் ஆகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.